Friends, in our exercise 9.1 fourth question mark pano. The angle of elevation of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower is 30 degree. Find the height of the tower. So okay, more enna solrana angle of elevation na enna, angle of depression na enna. So angle of elevation அப்படினா ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா ஒரு ஹரிசான்டல் லெவல், ஒரு ஹரிசான்டல் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஏதாவது ஒரு பிளேஸ் நம்ம நிற்கிற பிளேஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஹரிசான்டல் பிளேஸ் ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தா அதில் இருந்து எபோவ் த ஹரிசான்டல் லெவல், ஹரிசான்டல் லெவலுக்கு மேல ஆங்கிள் போச்சு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இதே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா ஒரு ஹரிசான்டல் லெவல் இருக்கு, அந்த ஹரிசான்டல் லெவலுக்கு பிலோ அப்படி வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு என்னது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். எபோவ் ஹரிசான்டல் லெவல் அப்படின்னா எலிவேஷன், ஒரு ஹரிசான்டல் லெவல் இருக்கு அதுக்கு மேல பாக்குறோம் அப்படின்னா எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா பிலோ ஹரிசான்டல் லெவல். ஓகே, ஒரு ஹரிசான்டல் லெவல் இருக்கு அது கீழே நோக்கி வந்தது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இப்போ கொஸ்டின் கவனிங்க. ஸோ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் எ டவர், முதல்ல ஒரு டவர் இருக்கு, அந்த டவர்ல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் எ டவர் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் தி ஃபுட் ஆஃப் த டவர். ஸோ இந்த டவர்ல இருந்து 30 மீட்டர் தள்ளி, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு உங்களுக்கு 30 மீட்டர், 30 மீட்டர் அவே ஃப்ரம் த டவர். So foot of the tower is 30 degree. Elevation or depression உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்னது elevation. So the angle of elevation எவ்வளவு உங்களுக்கு 30 degree. புரியுதுங்களா? முதல்ல ஒரு டவர் இருக்குன்னு சொல்றாங்க, எங்க இருந்து 30 மீட்டர் away from the foot of the tower. foot of the towerனா அந்த டவருக்கு கீழ இருந்து 30 மீட்டர் தள்ளி angle of elevation எவ்வளவு சொல்றாங்க 30 டிகிரின்னு சொல்றாங்க. இப்போ find the height of the tower. இந்த height என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. So A B. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட் சைடு, கொடுத்துருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே tan 30லேருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு, ஏன்னா இது ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் எது உங்களுக்கு லிங்க் பண்ணும் tan θ. ஸோ tan θ தான் லிங்க் பண்ணும் உங்களுக்கு. இப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன உங்களுக்கு ஏபி, அட்ஜசன்ட் சைடு என்னது பிசி. ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு 1/√3 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ எவ்வளோ ஹெச், பிசியோட வேல்யூ எவ்வளோ 30. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ √3h ஈக்குவல் டு என்ன வந்துடும் 13 வந்துடும். ஓகே, ஸோ h ஈக்குவல் டு என்ன வந்துடும் 30 டிவைடட் பை √3. ஓகே, ஸோ டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்ன இருக்கு ரூட் வேல்யூ இருக்கு. ஸோ டினாமினேட்டர்ல ரூட் வேல்யூ தான் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் ரேஷனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ h ஈக்குவல் டு 30/√3னா h ஈக்குவல் டு என்ன வந்துடும் 30 டிவைடட் பை √3 அகைன் மல்டிப்ளை √3/√3. ஏன்னா டினாமினேட்டர் √3 வந்து நம்ம என்ன பண்ணிடணும் ரேஷனலைஸ் பண்ணிடணும். ஸோ ஈக்குவல் டு 30√3 டிவைடட் பை √3 இன்டு √3 என்னது 3. ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும் 10 வந்துடும். ஸோ h ஈக்குவல் டு எவ்வளவு வருது உங்களுக்கு 10√3 மீட்டர். ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் த டவர் ஈக்குவல் டு எவ்வளவு உங்களுக்கு 10√3 மீட்டர். அது இங்க சைட்ல எழுதிருங்க. Therefore, height of tower equal to எவ்வளோ 10√3 மீட்டர். Okay, thank you.